ஹலோ, அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. பிரஷர் எவ்வளவு இருக்கு? 180/100. அத்தோட ஆபீஸ் போறேங்கிறாரு. நோ 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 நோ. லீவை இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. உடம்பு கம்ப்ளீட்டா குணமாகட்டும். அப்புறமா ஆபீஸ்க்கு வந்தா போதும். லீவை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஈவினிங் வந்து அவரை பாக்குறேன். மிஸ்டர் ராமநாதன், என் மகளை தனியா விட்டுட்டு நான் போயிடும் போல தோணுது. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு பீதின்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க சார், இந்த காலத்துல ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலைவலி மாதிரி அடிக்கடி வரும். இல்ல சார், என் முடிவு நெருங்கிடுச்சு. நல்லா புரியுது. உடனடியா உங்க பிரச்சனை அனுவோட கல்யாணம் தானே, அதை செஞ்சு வச்சுட்டா சந்தோஷம் தானே? சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் சொல்லுங்க. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் போதுமா? பெரிய கம்பெனில ஏரியா மேனேஜர் போதுமா? ஊர்ல வீடு, பம்பாயில பிளாட், அம்மாவுக்கு ஒரே பிள்ளை போதுமா? என்ன இனிமேலும் மாப்பிள்ளை யாரும் சொல்லணுமா? உங்களுக்கு செலவு கூட வைக்கல, நீங்க சம்மதிச்சா உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ். அனு அனு அனு, நான் கேட்டுட்டு தான் பாருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 15 நாளாவது, அப்புறம் என் முடிவை சொல்றேன். அப்ப நான் எதுக்காக டைம் கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியட்டும்னு பாக்குறேன். சார், நான் ஒருத்தரை நேசிச்சேன். அவர் பேரு பரணி. மெட்ராஸ்ல இருக்காரு. இன்னும் அங்கத்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எத்தனையோ லெட்டர்கள் எழுதியும் அவர்கிட்ட எந்த பதிலே இல்லை. கடைசியா ஒரே ஒரு தடவை எழுதி பார்த்துறேன். இதுக்கும் பதில் இல்லைன்னா உங்க இஷ்டப்படியே நடக்கிறேன். இந்த மாதிரி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 15 நாள் தானே, வெயிட் பண்றேன். காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது நினைச்சாலும் சிரிப்பு வருது இல்ல? எங்க அப்பா அம்மா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கற்பனையை காட்டிலும் விசித்திரமானது உண்மை. ஏங்க, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ற திரில் கல்யாணம் ஆயிட்டா இருக்குமா? தெரியலம்மா. உங்களுக்கே தெரியலையா? ஒண்ணு கவனிச்சிங்களா? நாமெல்லாம் ரொம்ப தப்பு பண்றோம். படிக்க வேண்டிய காலத்துல காதல் பண்றோம். காதலிக்க வேண்டிய காலத்துல குழந்தைய பெத்துக்கிறோம். குழந்தைய பெத்துக்க வேண்டிய நேரத்துல டயர்டாகி ஓஞ்சி போயிடுறோம். கரெக்டா? நீ லவ் பண்றியா யாரையாவது? இவரைத்தான் காதலிக்கிறேன். அதான் உங்களுக்கு தெரியும். படிப்பு முடிஞ்ச அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் தான் அதை முடிக்க மாட்டேங்கிறேன். ஃபெயில் ஆயிட்டே வரேனே. ஆனா எனக்காக அவர் எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு காதலன் கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா?
எப்பவுமே புன்னகை தவிர அந்த மோனாலிசா மாதிரி தான் என் அனு. ஆமா, அனு அலைஸ் மோனாலிசா. எல்லாம் சரிதான், வயசுக்கு பொருந்தாத சில அல்ப ஆசைகள் தான் சகிக்கல. பாண்டி ஆடுறதும் குதிரை ஆடுறதும். எனக்கு இன்னொன்னு கூட ரொம்ப ஆசை தெரியுமா? என்னது? பளபளன்னு இருக்கிற உங்க கண்ணத்தை வெடுக்குன்னு கிள்ளணும். பரணி, பரணி, பரணி. சொர்ணா, இத்தனை நேரமா எங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்க இருட்டுல? 4 வருஷமா இருட்டுல தான் இருக்கேன். என் புருஷன் என்ன வீட்டை விட்டு துரத்தினல இருந்து. தனியாவா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். வெளிச்சத்துக்கு வந்தா தான் தனியா இருக்கேனோன்னு பயமா இருக்கு. இருட்டுல நான் தனிமையை உணர்றது இல்ல. ஏன்னா இருட்டு தானே எனக்கு துணை. சரி சரி, உங்க அண்ணாங்க எங்க அண்ணனா? ஏன் ஏதாவது தலை போற விஷயமா? ஆமா. தப்பு பண்ணிட்டியா? வீட்டு ஆம்பளைங்களை கைக்குள்ள போட்டுக்கிற ரகசியம் எப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடு. நீ வந்துட்டு போனது அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா? பரணி, பரணி. நீ எப்ப கோயிலுக்கு வந்த? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேனே, உங்க தங்கச்சி சொல்லலையா? இல்லையே. எங்க அப்பாவுக்கு பம்பாய்க்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பம்பாய்க்கு போறோம். என்ன அனு, சாமி கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துட்டு போற? அதே சாமி தானே எங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு ப்ரமோஷன், நமக்கு கமோஷன். அப்பா அம்மா கூட வந்திருக்கேன். நாளைக்கு விவரமா பேசுவேன். இப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்பாவுக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியமோ அப்படின்னு முருகனோட கொஞ்சம் மோதி பாத்துறேன். பரணி, உங்க ஞாபகார்த்தமா இந்த மோனாலிசாவை நான் வச்சுக்கிறேனே. ஓஎஸ், நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னையே கொடுக்கிறேன். இதோ. ஒரு நிமிஷம். அப்பா கிட்ட நீ எதுவுமே சொல்லலையா? முதல்ல கல்யாண பேச்சு அப்பா எடுக்கட்டும். அப்பதானே நம்ம விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல முடியும். அனு, என்ன ரொம்ப நாள் காக்க வச்சிருவியா? பரணி, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான். அப்படி இல்லைன்னா இந்த உயிரை விட்டுடுவேன். இந்தாங்க. என்னது இது? என்ன நினைக்கும் போதெல்லாம் நீங்க இதை பார்க்கணும். இதை பார்க்கும் போதெல்லாம் நீங்க சிரிக்கணும். இது என் ஆசை. அதான் அனுவுக்கு மீசை. என் வாழ்க்கையில உள்ள நகைச்சுவை எல்லாத்தையும் என் கல்யாணம் பறிச்சுட்டு போயிடுச்சு. அம்மா, எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு? மாவட தாண்டா விக்ரம் பரடி. அப்படின்னா தெலுங்கு ராஜ்யம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மாம்பழ ஜெல்லி, குண்டக்கல். நீ மாம்பழ ஜெல்லி சாப்பிட்டுருக்கியோ? நன்னா தூங்கினி அம்மா. பாத்தியா அவனை தாலிய விடாம பிடிச்சிட்டு தூங்குறான். நானே தாலியை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? அதுக்கும் சிரிப்பு தானே?